கைஸ் கூகுள் கிஃப்ட் கார்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃப்ரீயாகவே தராங்க. நான் போய்லாம் சொல்ல உண்மையாக தான் சொல்கிறேன். என்னடா நான் ஃபீஸ் கேட்டிங்கன்னா ஆமாங்க, இது பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளேயோட கிரெடிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குலாம் ஃப்ரீயாகவே எல்லாம் வவுச்சர் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ளே பாயிண்ட்ஸ் மட்டும் சேர்க்குற மாதிரி இருக்கும். அந்த ப்ளே பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நானே சேர்க்கல. நம்ம ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா கேம் சேர்த்தோம் தெரியுமா, அதே மாதிரி ஏற்றினா அந்த ப்ளே பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃப்ரீயாகவே தராங்க. அந்த ப்ளே பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பார்த்தீங்கன்னா ரெடீம் பண்ணி ஃப்ரீ ஃபயருக்கு ஏற்ற போகிறோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வவுச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. 5 rupees இருக்குது, 10 rupees இருக்குது, 25 rupees இருக்குது, 150 இருக்குது, 250 இருக்குது. இதே மாதிரி நிறைய வவுச்சர்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே ரெடி பண்ண தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் சேர்க்குற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ப்ளே பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த ப்ளே பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம சேர்த்து வச்சுக்கோங்களேன், உடனே நம்மளுக்கு ரெடீம் போட்டு ஃப்ரீ ஃபயரோட டைமண்ட்ஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியதான். சரி, இப்போ வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ், நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கூகுள் ப்ளே கிரெடிட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஜிமெயில் ஐடி லாகின் பண்ணியிருக்கோம் சொல்லி காட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளே பாயிண்ட்ஸ்னு சொல்லியிருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளே பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்லேயே வரும், நான் வீடியோவில் காட்டுறேன். இப்படி தான் கைஸ் இருக்கும், இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கைஸ், இந்த ப்ளே பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய லெவலில் இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில், அதாவது பிரான்ஸ் லெவலில் நான் பார்த்தீங்கன்னா இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்ஸ் லெவல்லாம் இருக்குது. இவங்கலாம் மூவ் ஆகலை, இப்போ தான் ஃபஸ்ட் லெவல்லே இருக்கேன். ஸோ நான் ஏன் பண்ண முடியும், இல்லை நீங்களும் ஏன் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் அப் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் ப்ளே பாயிண்ட்ஸ். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 14 ப்ளே பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ப்ளே பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது, நானே எதார்த்தமாக உள்ளே போய் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு எல்லாம் தெரியுது. ஓகேவா கைஸ், நீங்களும் மறக்காமல் ப்ளே ஸ்டோரில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எத்தனை ப்ளே பாயிண்ட்ஸ் இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன லெவல் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிரான்ஸை கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நிறைய லெவல் வந்துடும். இதுதான் ஃபஸ்ட்டு பிரான்ச். அதோட இது பெனிஃபிட் என்ன, இதை வந்து 5 points ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இது முனிசிபாலிட்டி. இது பார்த்தீங்கன்னா இந்த கோடு பார்த்தீங்கன்னா 1 year வேலிடிட்டி இருக்கும். இது ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கீழே போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சில்வர் பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் கோல்டு இருக்குது, அதுக்கப்புறம் பிளாட்டினம் இருக்குது. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா இது 2வது லெவல். அதுக்கப்புறம் 3வது லெவல் பார்த்தீங்கன்னா கோல்டு, அதுக்கு 4வது லெவல் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் வரும். ஸோ எல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்காங்க. நான் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன், எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு ப்ரோ இப்போ நான் பிரான்ஸ்லேருந்து சில்வருக்கு போகிறேன், சில்வர்லேருந்து கோல்டுக்கு போகிறேன், கோல்டுலேருந்து பிளாட்டினமுக்கு போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தருவாங்களா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளே பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தருவாங்க. நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளே பாயிண்ட்ஸ் தருவாங்க. நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும். எடுத்துகிட்டே யாரும் போட்டுறாதீங்க. கொஞ்சம் எல்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸாக கொஞ்சம்லாம் கிடைக்கும். ஓகேவா, நம்ம ப்ளே பாயிண்ட்ஸ் சேர்த்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழே யூஸ்னு ஒரு டேபை கிளிக் பண்ணி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே கார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதிலே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். 5 rupees இருக்குது, 10 rupees இருக்குது, 25 rupees இருக்குது, 50 rupees இருக்குது, 150 இருக்குது, 250 இருக்குது. இதே பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது. இந்த ஒரு கோடை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் வேலிடிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா ரீஃபண்டும் பண்ணிடுறாங்களாம். 10 rupees ரெடீம் கோட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 200 ப்ளே காயின்ஸ் வேணும். இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 14 தான் இருக்குது. அதுக்கப்புறம் 5 rupees ரெடீம் கோடு வேணும்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 100 ப்ளே காயின்ஸ் வேணும். ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளே காயின்ஸை நீங்கள் சேர்த்து வச்சு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் போடுங்க. இப்போ 50 rupees எனக்கு ரெடீம் வேணும்னா நான் 1000 rupees ப்ளே காயின்ஸ் வேணும். ஓகேவா, இதுமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஆஃபர்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே தராங்க. நீங்கள் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும். எல்லா ஆப்புக்கும் தர மாட்டாங்க, குறிப்பிட்ட ஆப்புக்கு மட்டும் தான் தராங்க. கீழே மென்ஷன் பண்ணிடுறாங்க என்னென்ன ஆப்புக்கெலாம் நாங்கள் தருவோம். கைஸ், இந்த ப்ளே பாயிண்ட்ஸ் நம்ம பிரான்ச் லெவலில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா சில கேம்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. இந்த கேம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு 5 ப்ளே காயின்ஸ் கொடுப்பேன் அதுமாரி சொல்லி அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் 3 பட்டன் கிளிக் பண்ணுறது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஹிஸ்ட்ரி. எனக்கு எப்படிலாம் எனக்கு பாயிண்ட் கிடச்சிச்சு, லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள். ஒரு பாயிண்ட் எனக்கு எப்படி கிடச்சிச்சு பாருங்கள். ஃப்ரீ ஃபயர் ஏற்றுனதுக்கு எனக்கு பாயிண்ட் கிடச்சிருக்கு. பாயிண்ட்ஸ் ஹிஸ்ட்ரிக்கு கீழே பார்த்தீங்கன்னா லெவல் பெனிஃபிட்ஸ்னு டேப் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் வருது. என்ன லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ஸில் இருக்குது இல்லையா, அந்த பிரான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுமாதிரி சில்வருக்குலாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ், அதுமாதிரி கோல்டுக்குலாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ், அதுமாதிரி பிளாட்டினம்க்குலாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லி ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. கைஸ், நான் சொன்னோம் பார்த்தீங்கன்னா ப்ளே பாயிண்ட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஏன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களை ஏன் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா ஏன் 5 பாயிண்ட்ஸ். இது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ண மாட்டோம் தான் உங்களுக்கு இது 5 பாயிண்ட்ஸ் தரேன்னு சொன்னாங்க. இப்போ நான் வேறு ஒரு கேமில் காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 5 பாயிண்ட்ஸ் தரல. குறிப்பிட்ட கேம் வரைக்கும் தான் அவங்க 5 பாயிண்ட்ஸ் தருவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெஃபர் பண்ணுறதால நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும், தவிர நம்மளாம் ஒன்று ஏற்ற முடியாது. கைஸ், நீங்கள் லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிஷ் கிளான்ஸ்னு சொல்லி ஒரு கேமு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் தராங்க. ப்ளே பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் தராங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணி 5 பாயிண்ட்ஸ் வாங்கிக்கோங்க. கைஸ், நம்ம முன்னாடி கூகுள் ப்ளே கேம்ஸை பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுவோம் தெரியுமா. அந்த சர்ச் பண்ணுற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளே பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்படி கூட நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தவிர வரல. ஏன் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டர்நெட் சரியான கிடைக்கல. இப்போ எனக்கு இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் மேனேஜர் சொல்லி 2024 ஒரு கேம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா
5 பாயிண்ட்ஸ் தராங்க. ப்ளே கேம்ஸ் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் தராங்க. கீழே அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கேம் நீங்கள் ஏற்றுனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே தருவாங்க. இதோட நல்ல சந்திக்கிறேன். பை பாய்.